guys, எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு எனக்கு மிஷின்ல. அதுதான் நான் இன்னைக்கு தைக்க போறது. நான் உங்ககிட்ட சின்ன சின்ன கிளிப்ஸா காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா 40 சைஸ், 40 இல்ல 42 கூட வச்சுக்கலாம். 40 இருந்து 42 வரைக்கும் யூஸ் பண்ற அளவுக்கான பிளவுஸ் தான் இது. இது நான் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2 பிளவுஸ் இருக்கு. அதை நான் ஈவினிங் தான் தரணும். இதுதான் இன்னும் ஒரு 1 ஹவர்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். தச்சு அதுக்குள்ளேயே நம்ம கொக்கி கட்டி கொடுத்துடலாம். பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் ஏர் கட்டிட்டு இருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லி கொடுங்க. இவங்களுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி தான் செய்வாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஈவினிங் தான் இன்னும் 2 பிளவுஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுதான் இது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாரியுமே செம்மையாக இருந்துச்சு, சாஃப்டாக இருக்குது, மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த காட்டன் சாரீ வெயிலுக்கு எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ப்ரைஸ் 1600 வாங்க. ஆனால் நல்லா இருக்கு, எந்த ஆடம்பரமாக இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்க டிசைனு. இதை மட்டும் நான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ளவுஸ் நான் தைக்கணும். வாங்க நம்ம பாப்பா பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இப்படி இருக்கு பாப்பா. பல ஆக்கிடுவீங்களா? இப்போ இவங்க ரூம் இப்படி வச்சிருக்காங்களா. பெட்டு கொஞ்சம் அப்படியே இந்த ஏசி போட்டுட்டு இருக்கவே ஈரமா இருக்கிற மாதிரியே இருக்கு. செவரு எல்லாமே இந்த பார்த்தீங்களா செவரு. அதனால பெட்டுமே கொஞ்சம் பூசம் பிடிச்ச மாதிரி ஆகுது. அதனால வெளியே காய வச்சிருக்கோம். அதான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய இவங்க மட்டும் யார் பாப்பா படுப்பா பெட்டில்? அப்போ யார் க்ளீன் பண்ணிக்கணும்? அதனால அவங்க பெட்டை அவங்க க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. பண்ணிட்டு சொல்லு, நான் பெட்டை எடுத்துட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா நாங்கள் புதுசாக ஒன்று வச்சிருக்கீங்க. இதுக்கே இவ்வளவு பவுடர் அடிச்சு விட்டு வச்சிருக்கீங்க? காயினா இதெல்லாம்? ஜாலியா இருக்குல்ல இப்போ. டிவியே பார்த்துக்கிட்டு இருக்காம இதையும் கொஞ்சம் விளையாடணும்ல. ஆமாவா? இதோடைய ப்ரைஸ் 1200 ரூபாய். இந்த இது மட்டும். உங்கள் வீட்டாண்டலாம் இது எவ்வளோன்னு சொல்லுங்கள். கேரம் போர்டு 1200 ரூபாய். இந்த கேரம் போர்டு இது தனித்தனியாக தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு. அந்த இது பேர் என்னதுடா? காயின்ஸ் தானே? பவுடு. இதுக்குன்னு ஒரு பவுடு, கேரம் போர்டு. ஆமாம், இது மட்டுமே 90. அந்த இது எங்கடா இருக்கு? அதெல்லாம் அப்படி வைக்கக்கூடாது அப்பா சொல்லியிருக்காங்கல்ல. இது உள்ளதான் வைக்கணும் சரியா? இது மட்டுமே 90 ருபீஸ். மொத்தமே 1400 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இவங்களுக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வாங்கி கொடுத்தான் பாப்பா விளையாடுறதுக்கு? டென்னிஸ். அதை உடைச்சிட்டீங்கல்ல? டென்னிஸ்ல ஒரு இது போயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் இது வந்திருக்கு. இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல. இந்த லீவ் முடியறதுக்குள்ள ஆமா 98 ருபீஸ். லீவ் முடியறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் உடச்சி கீழே போட்டு ஒரு செலவு ஆக்கி வச்சிருவீங்க இல்லம்மா? சரி, கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா? பாப்பா உன் யூனிஃபார்ம் காமிச்சியா? மாத்திருக்காங்களே. மூஞ்சி எப்படி போகுது பாருங்களா அவளுக்கு. எடுத்துட்டு வரியா? உனக்கு எப்படி வந்திருக்கு யூனிஃபார்ம்னு? உனக்கு வரல. இன்னைக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும் அவனுக்கு. மேக்சிமம் எடுக்க வேண்டிய அமௌண்ட்டே தாண்டி போயிடுச்சு பேங்க்ல. அப்போ அவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கோம். அதனால இவனுக்கு எங்களால் நேற்று கட்ட முடியலையா, இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் காசு எடுத்து கட்டிட்டு வரணும். அப்படி உட்காந்து காட்டுறியா? பிடிச்சிருக்கா அவனுக்கு இந்த கலரு? உங்க மிஸ் பார்ப்பாங்க. பிடிச்சி பார்த்தீங்களா? மிஸ் பார்ப்பாங்க. நல்லா இருக்குங்கிறா. நேற்று வரைக்கும் என்ன சொன்ன? நல்லா இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும். ஆமாம், இது கோட்டு, பேண்ட்டு,
கரெக்டா இருக்கும். அது டாப்புக்கு 2 மீட்டர் இருந்தா போதும். அது சைஸ் பார்த்தா பாப்பா, உங்களுக்கு அன்னைக்கு அளவு எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, சைஸ் பார்த்தா கொடுப்பாங்க. டபுள் எக்ஸல் சைஸ்ல இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் 2.5 மீட்டர் வச்சிருப்பாங்க. சொல்லு. இது வந்து எப்பவுமே போடுறது மண்டே மட்டும் போடுவோம். மண்டே வந்து நாங்க ஒயிட் போடுவோம். அது எல்லாருக்குமே அப்படிதான் போடுவாங்க. மண்டேவும் தேர்ஸ்டேவும் ஒயிட்டு, மற்ற நாள் ஃபுல்லா இந்த கலர். ஆமால, மண்டே மட்டும் தான் ஒயிட்டு, அது அப்புறமா தான் கொடுப்பாங்க. டிஷர்ட் மேல டிஷர்ட் மட்டும் மாறும். கோட் எடுத்துட்டு அப்படியா ஸ்டூலு, அது எவ்வளோ கன்றாவியா இருக்கு பாருங்களா அந்த ஸ்டூல் கீழே இருந்தா. சரி எங்க தெரியுதுடா ஹார்ட்டு. ஒயிட் பாப்பா, ஒயிட் அழுக்காயிடும், உள்ள எடுத்து வச்சிரு. இவங்க இந்த ரூமை க்ளீன் பண்றதுக்கு ஏசி போட்டுக்கிட்டு பாத்தீங்களா எவ்வளோ சொகுசா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்க்கும்ல, எனக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குடி. சரி ஸ்பீடா பண்ணிக்கிறீங்களா? நான் போயிட்டு தைக்கிற வேலையை பார்க்குறேன்னு. நான் தச்சுட்டு அதுக்கப்புறமா போய் தம்பிக்கு ஃபீஸ் கட்டிட்டு அவனுக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வரணும். அது எப்படி இருக்குன்னு காமிக்கணும். எல்லாமே ஓகே. நீங்கள் எப்படி முடிச்சிருக்கீங்கன்ட்டு பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டு, ஆமாம் பிஃபோர் எப்படி இருந்தது அதுக்கு ஆஃப்டர் எப்படி இருக்குங்கிறத காமிக்கலாம். ஓகேவா? டன். பெட் வரும், நீ க்ளீன் பண்ணாதானே பெட் வரும். சரி ஓகே, சரி சரி ஸ்பீடா செய்யுங்க சரியா? நான் போயிட்டு தைக்கிறேன். தைக்க ஆரம்பிச்ச பிளவுஸும் தச்சு முடிச்சிட்டேன். இதுதான் நான் காமிச்சேன் இல்லையா கட் பண்ணி உங்ககிட்ட, அந்த ப்ளவுஸ் தான். இன்னைக்கு வருமானம் வந்து ஏற்கனவே அவங்க ஒரு 200 ரூபாய், மொத்தம் 1000 ரூபாய் இன்னைக்கு வருமானம் என்னுடைய. இது இன்னைக்கான காசு வந்து சம்பாதிச்சாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த புடவைக்குமே லைனிங்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் கட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம கொக்கி பட்டிக்கு வந்து கொக்கி தைச்சிட்டு நூல் கட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி வி அடிச்சாச்சு. வில்லேஜ் சைட்லலாம் அவங்களாம் அப்படி தான் கேட்பாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து நூல் தான் கட்டுக்கு தர சொல்லுவாங்க. ஸோ 2 ப்ளவுஸுமே முடிச்சிட்டேன் நான் இவங்களது. 1000 ரூபாங்க. நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டெய்லரிங்கில் நல்லாவே சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி ஓகே, என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. பசங்க வேலையை முடிச்சிட்டாங்கன்னு போய் பார்க்கலாமா? வாவ், என்னடி மேலே ஏறி நின்றுட்டு இருக்க? சூப்பராக இருக்கு, செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்லாம் போட்டு. வாவ், அது என்னடா இது கட்டல் பின்னாடி கவராக இருக்குன்னு பார்க்காதீங்க. இவங்களுடைய லஞ்ச் டவலு அந்த மாதிரி இன்னர்ஸு அந்த மாதிரிலாம் அது உள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னா பீரோவில் வச்சா குட்டி குட்டி துணியெல்லாம் தொலைஞ்சு போயிடுதுல்ல, அதனால அது தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. வாவ், செம்மையாக இருக்குமா. சரி ஓகே கிட்டி, உன்னுடைய இதுவுக்கு போயிட்டு வரலாமா? உனக்கு ஃபீஸ் கட்டிட்டு உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் சரியா? நேற்று தான் பாப்பாவுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா யூனிஃபார்மு. இன்றைக்கி வந்து இவருக்கு போகணும். சரி இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு போகலாமே அப்படின்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன். சரி ஓகே, செம்மையாக இருக்கே. அங்கேயுமா? வாவ், இங்கேயுமா? இது வெளிச்சத்தில் தெரியல நைனா. நல்லா இருக்கு, செம்மையாக யாரை கட்டிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ், நம்மளுடைய. சரி ஓகே இருங்க, நானும் அம்மா ஃப்ரெண்ட்ல வந்துட்டு பாய் சொல்லிடலாம். ஓகே பாய் பாய். எங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமும் இருக்குது. இதுக்கப்புறம் பண்ணுறதை வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் பாய்.